என்ன? இல்ல அங்க செமையா டான்ஸ் ஆடுனீங்களா, அதை உங்ககிட்ட சொல்லாமேன்ட்டு தான் ஹலோ 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 1 மினிட். நான் சுமாரா தான் ஆடினேன்னு எனக்கே தெரியும். எதுக்கு இந்த பில்டப்லாம்? அட இல்ல, நீ நிஜமா சூப்பரா டான்ஸ் ஆடுன. அதை விடுங்க. என்ன விஷயம்? ஏன் என் பின்னாடியே வரீங்க? சும்மாதான் ஒரு அழகான விஷயத்த பார்க்கும்போது அந்த ஒரு மேக்னெட்டிக் ரியாக்ஷன் அப்படியே இழுக்கும்ல, இல்ல அந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இழுத்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னங்க நீங்க இங்க தான் நீங்க அந்த கடவுளோட திருவிளையாடலை புரிஞ்சுக்கணும்ன்றது. துரசிங்கத்துக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத தெரியாமலே நான் அவனை மச்சானாகவும் அவன் என்ன மச்சானாகவும் மாறி மாறி கூப்பிட்டுட்டே இருந்தோம். இப்போ இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், என்ன அவன் மச்சானாக்கவே ஆசைப்பட்டுருவான். என்ன நீங்க விட்டா உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்க தான் வேணும். என்னது? அப்படி இல்லைங்க, உங்க கூட ஒரு டான்ஸ் ஆடணுங்க, அதான் சொன்னேன். நீங்களும் நானும் மட்டும் தனியா, தோ அந்த குரூப் டான்சர்ஸ் அவங்கள வேணாம், நீங்களும் நானும் சோலோவா ஆடினா மட்டும் போதும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல.